ஸோ கைஸ் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டு இந்த பேன் கேக் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். 5 மினிட்ஸில் டக்குன்னு ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். இது ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம். ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்டு புட்டுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான மேட்ரு என்னென்னா ஓட்ஸு, சினமனு, ஒரு பனானா, வே, அப்புறம் ஸ்வீட்னர். இது வந்துட்டு நீங்கள் ஹனியும் யூஸ் பண்ணிக்கலாம், சுகர் ஃப்ரீ. இல்லை நீங்கள் ரொம்ப கட்டிங்லலாம் இல்லை, பல்கிங்கில் இருக்கேன்னா நார்மல் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 30 கிராம்ஸ் ஆஃப் ஓட்ஸு. ஸோ ஓட்ஸ் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக முழுசாக இருக்காது. ஸோ இதை நான் ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ரொம்ப பவுடராகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு 30 கிராம்ஸ். ஸோ அதுக்கடுத்து சின்னமன் வந்துட்டு ஒரு 3 கிராம்ஸ் போட்டுக்கிறேன் நான். ஸ்வீட்னர், ஸோ இது நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹனி பெஸ்ட் ஆப்ஷன் எல்லாருக்குமே. இல்லைனா நார்மல் சுகரு இல்லை ஜாகரி எதுனாலும் போட்டுக்கலாம். ஸ்வீட்டுக்கு போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த மேட்டரை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளேவர் ஆஃப் வேவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீம் காலியானதுனால சாக்லேட், பனானா. ஸோ ஒரு பனானாவை எடுத்து ஃபஸ்ட்டு இதை நீங்கள் எய்தர் வந்துட்டு பிளெண்ட் பண்ணியும் போடலாம், இல்லை கட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணவும் செஞ்சுக்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். பிளெண்ட் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிங்கனாலும் ஓகே, கட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா மிக்சர் வர மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் யூஸ்வலாக சின்னதாக கட் பண்ணி போட்டுருவேன். ஸோ எனக்கு ஆப்ஷனலி இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் வரும். ரொம்ப லிக்விடாலாம் இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் செம்மையாக தான் இருக்கும். எனக்கு செம்மையாக தான் இருந்துச்சு. இதுதான் ப்ராசஸ்ஸு. ஓகே, அடுத்து வந்துட்டு இந்த மேட்ரை வந்துட்டு நம்ம தூக்கி ஏர் ஃப்ரையரில் போட போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், இப்போ இங்கே ஏர் ஃப்ரையர் வரும் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து வச்சிங்கன்னா தேங்காய் பிஸ்கெட் மாதிரி வரும். இல்லை முழுசாக ஊற்றிட்டிங்கன்னா ப்ளம் கேக் மாதிரி வரும். அது உங்களோட ஆப்ஷன் தான். நான் இன்றைக்கி வந்துட்டு தேங்காய் பிஸ்கெட் மாதிரி வைக்க போகிறேன். ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு 180 டிகிரீஸில் 12 மினிட்ஸ் வைக்கணும். வச்சு எடுத்தோடனே எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இதுதான் அவுட்புட்டு. நல்லா இந்த கடையில் இருக்க தேங்காய் பிஸ்கெட் மாதிரியே வந்திருக்கா. ஸோ இதுதான் நம்ம பேன் கேக்கோட ரெசிபி. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. பாப்போம்.